ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட்ல செல் ஸ்கிரிப்டிங் பார்க்க போறோம். செல் ஸ்கிரிப்டிங்கோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ் மித்த லாங்குவேஜுக்கும் லைனக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வேரியபிள்ஸ்ல, அது எப்படி யூசேஜ் எப்படி டிக்ளேர் பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ லினக்ஸ் வேரியபிள்ஸ் டூ டைப் ஆஃப் வேரியபிள்ஸுங்க. ஒன்று யூசர் டிஃபைன் வேரியபிள்ஸ், அது ஒன்று சிஸ்டம் வேரியபிள்ஸ். யூசர் டிஃபைன் வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்றது. ஸோ இதுல இருந்து டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. டிஃபால்ட்டா நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஈக்குவல் டு சிம்பிளுக்கு அப்புறம் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டோம்னாலே அது வேரியபிள்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்க. இந்த ஈக்குவல் சிம்பிள் தான் வேரியபிள். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து மை நேம், இப்போ இது கொடுத்துருக்கேன், ராஜ்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எப்போதுமே வந்து டபுள் கோர்ஸ்ல கொடுத்து வளைக்கங்க, அதுதான் வந்து நல்லது. ஓகேங்களா? மை இது வந்து எக்கோ டாலர் சிம்பிள் வச்சு தான் வேரியபிள் இப்போ தான் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணோம்னா இந்த மை நேம்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? சிஸ்டம் வேரியபிள் எப்போதுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்குங்க. நீங்க ENV ஃபைல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நீ மோஸ்ட்லி வந்து யூசர் டிஃபைன் வேரியபிள் ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு நேமிங் கன்வென்ஸ் ஃபாலோ பண்றது தான். ஏன்னா சிஸ்டம் வேரியபிளும் கேபிட்டல்ல இருக்கும், இதுவும் கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கன்ஃபியூஷன். இது ஒரு கோடிங் ஸ்டாண்டர்டுக்காண்டி எப்போதுமே ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. யூசர் டிஃபைன் வேரியபிள்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ண வேரியபிள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டா அதை பிரிண்ட் பண்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. எக்கோ டாலர் வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகும். ஈச் வேரியபிள் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ்ங்க. ஸ்மால் கொடுத்துங்க, ஸ்மால் கேபிட்டல் கேபிட்டல். இதுல வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்க வேரியபிள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கண்டிப்பா. மித்த லாங்குவேஜ்ல எல்லாம் அப்படி ஒரு கேஸ் சென்சிட்டிவா இருக்காது. பட் இங்க வந்து வேரியபிள் ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ், கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேரியபிள் டிக்ளரேஷன் இல்லை, டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்லாம் இல்லை. வேரியபிள் நம்ம ஈக்குவல் கொடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிள் கசிடும். இப்போ வேரியபிள் நல் கொடுக்கணும்னா என்னன்னா ஜஸ்ட் வேரியபிள் நேம் டபுள் கோர்ஸ் எம்டியா கொடுத்தீங்கன்னா நல்ல சைன் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வேரியபிள். இப்போ வந்து ஒரு செல் ஸ்கிரிப்டை வந்து டிக்ளரேஷன் பண்ண ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நீங்க கோட் பண்ணிட்டு ரன் டைம்ல நீங்க வந்து பாஸ் பண்ணணும். அப்படின்னா இப்போ வந்து ஆரக்கல்ல எல்லாம் ரன் டைம்ல ஆம்பர்சன் சிங்கிள் ஆம்பர்சன் டபுள் ஆம்பர்சன் யூஸ் பண்ணுவோம் ரன் டைம்ல பாஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி இங்க வந்து ரன் டைம்ல நம்ம பாஸ் பண்ணணும் இன்புட் அப்படின்னா இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி வேரியபிளை டிஃபைன் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன ஒரு சின்ன சாம்பிள் ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துருக்கேன். எக்கோ டபுள் கோர்ஸ்ல ரைட்டிங் த ஃபர்ஸ்ட் செல் ஸ்கிரிப்ட். your ஃபர்ஸ்ட் நேம் $1, மிடில் நேம் $2, லாஸ்ட் நேம் $3. இப்படி கொடுத்துட்டோம்னா இது என்னன்னா 3 இன்புட்டை வந்து ரிசீவ் பண்ணுங்க. ரன் பண்ணல கமாண்ட் பண்ணல நம்ம எப்பவுமே ரன் பண்ணல 3 இன்புட்டை வரும். பிரிண்டிங்லாம் சேம் தான். டைரக்டா அந்த டாலர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது கன்கார்டினேஷன் எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் பொறுத்தல டைரக்டா டாலர் கொடுத்து அந்த வேரியபிள் பண்ணா பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? எக்ஸிகியூஷன் எப்பவுமே டாட் ஃபைல் நேம். இப்போ $0 வந்து எப்பவுமே இந்த ஃபைல் நேம் இந்த பாத் வந்து $0 இருக்கும். $1ங்கிறது ஸ்பேஸ்க்கு அப்புறம் கொடுக்குற ஃபர்ஸ்ட் வேல்யூ $1, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு செகண்ட் வேல்யூ $2, தேர்ட் வேல்யூ $3. இப்படி தான் போகும். ஓகேங்களா? அந்த வேரியபிள் இன்புட். ஓகேங்களா? அப்படின்னா 3 வேல்யூமே வந்து ரன் டைம்ல நம்ம கால் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணையில மட்டும் நம்ம வந்து இது மாதிரி யூஸ் பண்ணா இதாகாது. ஸோ அதுக்கு வந்து அர்த்தம் பிளஸ் மைனஸ் மித்த எல்லா லாங்குவேஜ்ல இருக்கமே இதுல அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும். ஆனா இதுல என்னன்னா அந்த கால்குலேஷன் வந்து டைரக்டா நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கா தான் பிரிண்ட் பண்ணும். நீங்க வந்து டபுள் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு உள்ள வந்து அந்த வேரியபிள் நேம் போட்டீங்கன்னா பிளஸ் போட்டீங்கன்னா அந்த கால்குலேஷன் இருக்கும். டாலர் சிம்பிள் இண்டிவிஜுவலா வராது. ஸ்டார்டிங்ல போட்டு டபுள் பிராக்கெட்ஸ்ல மொத்த கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் வேரியபிள் பிளஸ் செகண்ட் வேரியபிள் வந்து அந்த போட்டீங்கன்னா கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எல்லா நீங்க வந்து பிளஸ் அடிஷனு சப்ராக்ஷனு கோஷன்ட் டிவைடன்ட் பவர் ஆஃப் எல்லாமே வந்து சேம் தான். ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் நம்பர் மட்டும் டாலர் சிம்பிள் ஃபர்ஸ்ட் போட்டு டபுள் பிராக்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு செல் ஸ்கிரிப்டிங் ரைட் பண்றதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஸோ வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள் வந்து டைரக்டா வேரியபிளையும் ஈக்குவலுக்கு அப்புறம் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் வந்து அதோட வேரியபிளோட வேல்யூ அசைன் ஆயிருது. நல் கொடுக்கணும்னா எம்டி. எப்போதும் பிரிண்ட் பண்ணதுக்கு டாலர் வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். ரன் டைம்ல பாஸ் பண்ணணும்னா $1, $2, $3. ஸோ அதை எக்கோ பிரிண்ட் பண்றது சேம். கன்கார்டினேஷன்லாம் எதுவும் தேவையில்லை.
அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் எப்படின்னா டாட் அந்த ஃபைல் நேம் 3 வேரியபிள் ஸ்பேஸ் விட்டு 3 இது $0ங்கிறது எப்பவுமே அந்த ஃபைல் நேம் இது பாத் அந்த ஃபைல் நேம் எங்க இருக்கோ அந்த ஃபைல் நேமோட பாத்தோட ஃபைல் நேம் 0வா இருக்கும், மிச்சம் 1 2 3 இது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. யூனிக்ஸ் வந்து எவ்வளவுக்கு நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கமாண்ட்ஸ் மறக்காது, கான்செப்ட்ஸ் மறக்காது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. கண்டினியூஸாக வீடியோ செல் ஸ்கிரிப்டிங் இருக்கு போட்டுட்டு இருக்க போறேன். இப்போ வேரியபிள்ஸ் இதுக்கப்புறம் வந்து எப்படி ரன் டைம்ல ரீட் பண்றது, இது வந்து எக்ஸிக்யூஷன் டைம்ல கொடுக்குறோம், ரன் டைம்ல எப்படி ரீட் பண்றது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்லாம் நீ கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட் சீரியஸ் வரப்போகுது. ஸோ யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கணும்னு வச்சாங்கன்னா உங்களுக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.